நான் வரவே வேண்டாம்னு சொன்னேங்க. நான் மூணு ரவுடி கூட்டு வந்துக்கிறேன். மூணு ரவுடியை கூட்டு வந்துக்கிறேன் நீ. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லலாம் சொல்லுங்க. என்ன சொல்றீங்களா? ஏரியாவா வந்து சுத்திட்டு யார் எங்க இருக்காங்க நீ ட்ரேஸ் பண்றதுக்கு காவல்துறையா? யாரப்பா நீ? பேங்க்ல உத்தியோகம் பாரு. அடுத்தவன் எங்க போறான்? அவன் கன்னியாகுமரி போறானா ராமேஸ்வரம் போனா பாக்குற உன் வேலை கிடையாது. லோன் கட்டலனா லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு போங்க. லீகல் நோட்டீஸ் மட்டும் இல்ல, முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த இடத்துல இவங்க இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அந்த அட்ரஸ்ல. அதுக்கப்புறம் அவங்க லொகேஷன் இவங்க தேடி வர கூடாது. யூடியூப்ல பார்த்து சொல்றாங்களா கேமரா சார் இவங்க யூடியூப்ல பாப்பாங்க. டெய்லி யூடியூப்ல பாப்பாங்களா இருக்கு. டெய்லி என்னென்ன பேசுறோம், என்னென்ன ரூல்ஸ் பேசுறாங்க. யாரும் அந்த புக்க வச்சு படிக்க மாட்டாங்களா இருக்கு. நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. நான் தெரியாத முடிச்சிருக்கேன். நான் யூடியூப் பாப்பேன்ல. நீங்க கேட்கல பாப்பேன்ல. அட்ரஸ் சொல்லுங்க. வந்து இவங்க 4 பேர் கூட்டிட்டு போட்டா அப்பதான் கரெக்டா இருக்கும். சொல்லுங்க சார். அம்மனமா வந்து நிக்கறாங்க சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க. எல்லாம் நிக்கறாங்க. எல்லாம் சொல்லுங்க. நீங்க நிப்பீங்க சார். நிப்பீங்க. நாலு லேடிஸ் இந்த இடத்துல எப்படி பேசிட்டு சொல்லுங்க பாருங்க. எல்லாமே சொல்லுங்க சார். ரவுடி கிட்ட என்ன பேசிட்டு சொல்லுங்க. எல்லாமே சொல்லுங்க சார். ராமச்சந்திரவரம் அணிக்கடவு ராமச்சந்திரவரம் அணிக்கடவு சார். அணிக்கடவு ராமச்சந்திரவரம். 10 நிமிஷம் பேசி முடிஞ்ச பிரச்சனைங்க. நீங்க தான் கிடக்குறீங்க. ஒரு ஆள் வந்து கேட்டு போயிருக்காங்க. அது உங்க ஏரியா கிடையாது. பர்மிஷன் கிடையாது, ஆத்தன்டிகேஷன் லெட்டர் கிடையாது, ஐடி கிடையாது, எதுவுமே இல்ல. பூரா திருட்டு பைய மாதிரியே வந்து. சரிங்க சார். நம்ம ரெண்டு பேர்த்திட்டயுமே கிடையாது. என்ன கிடையாது? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? அட்ரஸ் வேணுமா? லொகேஷன் வேணுமா? வீட் அட்ரஸ் வேணுமா? அவன் பேசுறான் சார். அம்மா ஹலோ, என் பேர் ரகுங்க. அங்க போய் லீகலா பார்த்துன்னு சொல்லிடுங்க. ஏங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. காவல்துறை வந்துட்டுங்க. அம்மா இங்க பாருங்க. 4 மணி நேரமா அந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க 4 ரவுடிங்க. இவங்க யாரு முதல்ல? நீங்க யாருங்கம்மா? அத்தை இந்த கடனால பாதிக்கப்பட்டுருவாங்க, ஐமார்க் போட்டுருவாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? அப்படிலாம் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண முடியாது. இந்த பிரச்சனை வேற, அந்த பிரச்சனை வேற. சரிங்களா? இங்க என்ன நடந்துச்சோ அதை மட்டும் தான் நீங்க உண்மையா சொல்லுங்க. நாளைக்கு இந்த ரவுடிக்கு போய் எங்கேயும் மிரட்ட கூடாது. புரியுதுங்களா? ரவுடித்தனம் பண்ணி தெரியாது. கேட்டா பேண்ட் ஷர்ட் இன் பண்ணி வேற போட்டுக்கிறது படிக்கிறன்ற பேர்ல ஊரா ரவுடி போயிடுது. ஒரு ஏரியா ஒரு கிராமம் ஓடுறது இல்ல. ஊரா குழு கொடுக்குறான்னு ஊரை போராட்டி கெட்டு நாசம் பண்ணி வச்சுக்கிறானுங்க. வந்தா பணம் கட்டினே வந்து மிரட்டுறது. 1 மணி நேரத்துக்கு வந்து ஐமார்க் போடுறது. என்ன பொம்பளை பிள்ளைத்தனமா இல்ல? அப்படின்னா நீங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்களோட லாயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 45 நாள் டைம் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? லீகல் டீமே வந்து 45 நாள் டைம் கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தை மறைச்சுதான் உங்களை மிரட்டி த்ரெட்டன் பண்ணி ஊருக்குள்ள வர ஐடி கார்டு கேட்கறது வந்திருக்க. புரியுதுங்களா? இந்த இடத்துல உட்கார இவங்க எதுக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காங்க? ஐடி கார்டுலாம் அப்படிதான் பேசுவேன். நீ ஐடி கார்டு யாரப்பா நீங்க? அதை காமிப்பா. ஐடி கார்டு காமிப்பா. நீ பேசுப்பா. ஐடி கார்டு காமிப்பா. அப்படிதான் பேசுவா. ஐடி கார்டு அப்படிதான் பேசுவா. டைவர்ட் பண்ண வேண்டாம். இருக்கிறத பேசுங்க. 2 நான் லெட்டர் அனுப்பி விடுறேங்க. ஐடி கார்டுலாம் வந்து ரவுடி தான். இல்லங்க போலீஸ் வந்து. சரி. அப்புறம் அங்க போய் லீகலா இது பண்ணி 4 பேர் ஐடி கார்டுல வந்தா ரவுடி தான். 4 பேர் ஐடி கார்டு இல்லாம 4 மணி நேரம் ஒரு வீட்டு முன்னாடி இடத்துல வந்து உட்கார்ந்து என்னமா சொல்லுவ? ஆம்பளை இல்லாத வீட்டுல பணத்தை விடுமா.
யாரும் கேட்பீங்க கேட்க மாட்டீங்க. ஏன் கேட்கல இவங்க எல்லாம்? பேண்ட் ஷர்ட் போட்டு வந்தா நல்லவனா? ஐடி கார்டு இருக்கா? ஆத்தன்டிகேஷன் லெட்டர் இருக்கா? யாருமே கேளுங்க. நீங்க கேட்காதனால இல்ல நாங்க என்ன கேட்கறோம்னா ஒரு கலெக்ஷன் வர்றாங்க. ரூல் என்னன்னா இப்ப நீங்க கடன்காரங்க அப்படின்னா ரூல்ஸே தெரியாது. இங்க பாருங்க, இதுக்கெல்லாம் பரிச்சை எழுதணும். பரிச்சை எழுதுங்க. கடன் கேட்கணும். சரியா? போறவங்க நீங்க தான் நிக்க வச்சிருக்கணும். நீங்க ஏங்க பேசுறீங்க? நாங்க அவங்க பேசிட்டு இருக்கோம். அவங்க கேட்பாங்க, அந்த ஊருக்காரங்க நீ போறது நீ யாருப்பா சொல்றது? ஹலோ பாப்பா நான் உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு நீ போனை வச்சிரு. சரியா? ஊருக்குள்ள யார் வந்தாலும் இந்த மாதிரி உட்கார விடாதுமா, புரியுதுங்களா? வீட்டுக்குள்ள பூந்து ஜாமான் எடுத்துட்டு போயிருவாங்க. சரியா? சரியா? காசு வாங்குறேன்னு சொல்லிட்டு பொம்பளை புள்ள கை பிடிச்சி இழுத்த கதையெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. ஆமா, நிறைய பேர் சூசைட் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து பேண்ட் ஷர்ட்டை போட்டுருக்காங்க டீசெண்டா நினைச்சுக்காதீங்க. ஊரா ரவுடி பயலுங்க. இப்ப இடையில கூட இங்க ஒருத்தர் சூசைட் பண்ணி இறந்துருந்தீங்க. இதுதான் பிரச்சனை, புரியுதுங்களா? இதுதான் பிரச்சனை. எப்படிமா இருந்தாரு? எப்படி இருந்தாரு? ஆன்லைன் லோனு பணம் கட்ட முடியல, வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவமானப்படுத்திருக்காங்க, நானும் செத்துட்டான். இப்ப 4 பேர் வந்து ஒருத்தர்கிட்ட கேக்குறாங்க, அவமானம் இல்லையா? யாரா உங்களுக்கு தெரியாதா? படிச்ச பசங்களுக்கு தெரியாதா? படிச்ச பசங்களுக்கு தெரியுமா தெரியாதாமா? படிச்சன்றதால தெரியாதா? பேண்ட் ஷர்ட்டை போட்டிருக்காப்லையே தெரியாதா? டீசெண்டா கேட்க தெரியாதா? 4 மணி நேரம் ஒரு வீட்டுல உட்காந்து கேட்பீங்களாக்கும். போற ஆளை கூப்பிட்டு வர வச்சது அவரு தானம்மா. என்னங்க டீ கடையில இருக்கிறேன்னு சொன்னீங்க, என்கிட்ட என்ன சொன்னீங்க? போயாச்சு 10 கிலோமீட்டர். எங்க போனீங்க? என்ன சொன்னீங்க என்கிட்ட? என்கிட்ட என்ன சொன்னீங்க? டீ கடையில உட்காந்துக்கிறேங்க. அப்ப இது அவமானப்படுத்துறது தானே? இங்க எதுக்கு வரணும்? சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க.